Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப குறைவான செலவுல ரோட் சைட் கடைகள்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரியே வந்துட்டு வெங்காய சட்னி அதே டேஸ்ட்லயே நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம வெங்காய சட்னி செய்யறதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்துட்டு 4 காஞ்ச மிளகாய் வந்துட்டு சேர்த்திருக்கிறேன். காரம் வந்துட்டு இது அளவானதா தான் இருக்கும். நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா வந்துட்டு இன்னும் 2-3 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 30-35 சின்ன வெங்காயம் வருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், வதக்கி விடுங்க. அடுத்ததா வந்துட்டு கூடவே நம்ம ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி பழம் ஒன்று எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப வந்துட்டு குறைவான இன்கிரீடியன்ஸ் தாங்க தேவைப்படும். நம்ம வீட்டில் வந்துட்டு எதுவுமே இல்லாத சமயத்துல கூட இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் இதை வச்சுட்டு வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான சட்னியை செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்க இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா விட மாட்டீங்க. மறுபடியும் வந்துட்டு இதே மாதிரி சட்னி தாங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டும். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. நம்ம சேர்த்திருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்துட்டு இப்ப நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த சட்னியை வந்துட்டு நம்ம இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு இந்த சட்னிக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஓரளவு சூடாறதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப வந்துட்டு நம்ம இந்த சட்னிக்கு தேவையான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு குட்டி பேனை அடுப்புல வச்சுட்டு அதுல ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சிறிதளவு சேர்த்துட்டு கடுகு பொரியட்டும். அதுக்கு பின்ன கடலைப்பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. கூடவே கறிவேப்பிலை இலை சிறிதளவு சேர்த்தாச்சு. அடுத்ததா மிளகாய் வத்தல் ஒரு 2-3 எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறாங்க. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட சட்னியில எடுத்து தாளிப்பை ஊத்திடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில வந்துட்டு ரொம்ப குறைவான டைம்லயே வந்துட்டு நம்ம வீட்டுல ரோட்டு கடைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி வெங்காய சட்னி ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இந்த வெங்காய சட்னி உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.